கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் ஃபெடரேஷன் சார்பாக எங்களுடைய அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான கூட்டமைப்பை ஏற்படுத்தி அதற்காக கடந்த 2 ஆண்டுகளாக வெகு மற்றும் எளிமையான நடைமுறையும் அவர் சொன்னார். ரொம்ப சிறப்பாக இருந்தது. அனைவருமே டிஜிட்டல் மீடியாவில் இருக்கும். இன்னைக்கு இங்கே கூட்டம் குறைவாக இருக்குன்னு ஒரு நண்பர் சொன்னது. இது தலைவர் செயலாளர் பொருளாளர்களில் கூட்டமைப்புகளில் கலந்துட்டு இருக்கோம். இதை எங்களுடைய நிர்வாகிகள் மட்டுமே கலந்துக்கிட்ட ஒரு மீட்டிங் கோயம்புத்தூர்லையும் மதுரையிலையும் திருப்பூர்லையும் பார்த்தீங்கன்னா 5000 பேருக்கு குறைவில்லாமல் கலந்துக்குவாங்க. அந்த விஷயம் இங்கே சென்னையில் இப்போ வந்துட்டு போகிற ப்ராக்டிக்கல் இது ஒரு ஒர்க்கிங் டேல நம்ம வச்சுருக்கோம். ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இங்கே இவ்வளோ பேரை கூட்டி திரட்டி இதெல்லாம் செயல் அடுத்த பிரச்சனை. ஆனால் அந்த முயற்சிக்காக கடந்த ஒரு சார் இங்கே பாருங்க, கேமரா பாருங்க. யார் பேச போறா சார்? கொஞ்சம் கேமரா பார்த்து பேசுங்க சார். கேமரா பார்த்து. ஓகே சார், கேமரா பாருங்க சார். நல்லா திரும்புங்க சார். ஓகேண்ணா. வணக்கங்க. அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பு, அதாவது AEF ஆல் என்டர்பிரைஸ் ஃபெடரேஷன் கூட்டமைப்பு. இது எதுக்கு அப்படின்னா, தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 90% சிறு குறு நடுத்தர தொழில் சேர்ந்தவர்கள் இங்கே இருக்கிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 420 அமைப்புக்கு மேலே தமிழகம் போல் நாங்கள் எல்லா தொழில்துறை சேர்ந்து இருக்கிறோம். ஆனால் இப்போ கடந்த ஒரு 10-20 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா தொழில் 50% நலிஞ்சிருக்கு. அரசிடம் எங்களுக்கு தேவையான கோரிக்கை சேர மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு அமைப்புகளும் ஒவ்வொரு விதமான கோரிக்கை கொடுக்கும்போது அரசு இதில் குழப்பமாகுது. அரசுக்கு புரிதல் இல்லாத ஒரு சூழலை உருவாகுதுங்க. அதை மாற்றி அமைப்பதற்காக கட்சி சார்பற்ற கூட்டமைப்பாக உருவாக்கி இருக்கிறோம். அதாவது எப்படின்னா, வரும் காலங்களில் நம்முடைய பொதுவான கோரிக்கையை அரசிடம் மத்திய அரசு மாநில அரசு கொண்டு போய் சேர்த்துறதுக்காக இந்த கூட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு இந்த கூட்டமைப்பு எப்படி உருவாச்சு அப்படின்னா, கடந்த ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா மின்கட்டண உயர்வால் ஒட்டுமொத்த தொழிலே நலிவடைந்ததுங்க. எல்லாமே வாட்ஸ்அப் மூலமா தமிழகம் போல நாங்கள் ஒன்றிணைந்து மிகப்பெரிய ஒரு 10 மாதங்களாக கடுமையான கவன ஈர்ப்பு போராட்டம் பண்ணோம். அதுக்கு பின்னால அரசு திரும்பி பார்த்து எங்க தேவைகளை ஒரு 50% நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கூட்டமைப்புடைய ஒரு விதையே மின்சாரம் தான். இது அரசு எங்களுக்கு கொடுத்த ஒரு விதைன்னு சொல்லாங்க. இன்னும் வரும் காலங்களில் எங்க தொழில்துறையை நாங்கள் பாதுகாக்கணும்னா நாங்கள் ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி ஆகணுங்க. அதாவது எங்கள் நம்பி கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு தரோம். 2 கோடி பேர் எங்களை நம்பி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு பூரா நாங்கள் இருக்கிறோங்க. இது என்ன அப்படின்னா, இது எப்படி இது மாதிரி அசோசியேஷன் இல்லை நீங்க கேட்கலாம். அசோசியேஷன் இருக்கு. அசோசியேஷன் எல்லாமே அரசாங்கத்தை கேள்வி கேட்கிற மாதிரி அசோசியேஷன் இல்லை, அமைப்பு இல்லை. அரசாங்கத்தை தவறாக பயன்படுத்துற மாதிரியும் சூழலும் உருவாது. அரசு கரெக்டா புரிதல் இல்லாத சூழல் உருவாது. இதை மாற்றி அமைப்பதற்காக அரசியலற்ற கூட்டமைப்புங்க. இது எல்லா அமைப்பு இருக்கு. இது அரசியல் பின்புலம் இல்லாம பொதுவான தொழில் கூட்டமைப்பு மக்களோடு இணைந்து நாங்கள் இந்த கூட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறோம். இனி வரும் காலங்களில் முக்கியமான பிரச்சனைகளை மின்சாரம், வரி, GST, புதிய திட்டங்கள், இந்த பட்ஜெட் எல்லாமே இந்த கூட்டமைப்பு மூலமா நாங்கள் அரசுக்கு முன்வைக்கலான்ட்டு இருக்கிறோம். அதனால இன்றைய காலத்துக்கு இந்த கூட்டமைப்பு முக்கியம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு அரசாங்கமே கூட்டமைப்பு அரசாளுதுங்க. அதாவது தனிப்பட்ட முறையில் எந்த கட்சியும் அவங்க ஆட்சி அமைப்பதற்கே பாத்தீங்கன்னா தோழமை கட்சியில இருந்தா தான் அமைக்கிற மாதிரி சூழல் இருக்கு. அப்படிங்கும் போது நாங்க தொழில்துறையை தனியா அனாதே இருந்தா இந்த தொழில் அழிஞ்சிருங்க. பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் மட்டும் வளர்ந்துட்டு இருக்கு. இதுக்கு தான் அரசுகள் முன்னுரிமை தராங்க. இது மாத்தணும். நாங்க சிறு குறு நடுத்தர தொழில் MSME நாங்க தனியான ஆளுகள் அப்படி அரசுக்கு காமிக்கிறதுக்காக நாங்க இந்த கூட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறோம். இது எந்த அரசுக்கோ இல்ல மற்ற தொழிலமைப்புக்கோ போட்டியே இல்லை. இது தொழிலை பாதுகாக்க ஒரு நல்ல எண்ணத்தில் உருவாக்கி இருக்கிறோம். அதனால எல்லாருமே சேர்ந்து நிற்கணும் அப்படிமா கேட்டுக்கிறேன். நன்றி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில்துறை பார்த்தீங்கன்னா அதிகமான ஜெய்பால் மாநில பொதுச் செயலாளருங்க. தமிழ்நாட்டில் விவசாயத்துக்கு அடுத்தபடியாக அதிகமான வேலைவாய்ப்புகளை கொடுக்கறது MSME தொழில்துறை தான். இந்த MSME தொழில்துறையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிரதான தொழில்களில்
நாங்கள் தேர்வு செய்துங்க. அந்த தொழில்துறை சார்ந்தவருக்கு தொழில் வளர்ச்சிக்காக செயலாளர்களை இப்போ கிட்டத்தட்ட 26 செயலாளர்களை நிர்ணயம் பண்ணிங்க. அந்த செயலாளர்கள் மூலியமா மத்திய மாநில அரசுகளுக்கிட்ட எங்களோட கோரிக்கைகளை வைக்கிறதுக்காக அமைப்பாக தேர்ந்தெடுத்துருக்கிறோம். இப்போ 4 மண்டலங்களாக பிரிச்சுங்க. 4 மண்டலத்துக்கு 4 தலைவர்கள் இதில் உருவாக்கியிருக்கோம். அந்த 4 மண்டல தலைவர்களும் அதற்கு கீழே செயலாளர்களும் தான் இந்த தமிழ்நாடு தொழிலாளர் நலன், தொழில் முனைவோர்கள் நலன், இந்த 3ஐயும் சீர்தூக்கி பார்க்கறதுக்காக செஞ்சிருக்கோம். ஈர்ப்போடும் உறுதிப்பாடும் Wait, sir. Wait.